வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர் கீ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/6/2026 நமக்கு இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 648ன்னு கொடுத்தாங்க. சரியா, அதுக்கப்புறம் 081ன்னு கொடுத்தாங்க. அதுபோக நமக்கு 56வது ட்ரா. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 191. இந்த 191ங்கிறது நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர். இதில் வந்து நமக்கு ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 197ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 191. இது நம்ம போன வாரமே சொல்லி நம்ம இதை சூப்பராக வின்னிங் எடுத்தோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க வரப்போகுது அடுத்தடுத்த ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன வாரம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக வந்து கிடச்சி நமக்கு ஒரு நல்ல வின்னிங். அது போல் இன்றைக்கி நமக்கு வருமா அப்படின்னா, பட் கொஞ்சம் அதே சேம் தான், கொஞ்சம் வேறு மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். ஏன்னா போன வாரம் இதுவும் நமக்கு தனலட்சுமி தான் கொடுத்தாங்க, இதுவும் தனலட்சுமி தான் கொடுத்தாங்க. சரிங்களா, அதனால தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் கொடுத்தாங்க. அது இது லாஸ்ட் வீக் கொடுத்தாங்க, அது அதுக்கு முதல்ல கொடுத்தாங்க. சரிங்களா, அப்போ நமக்கு அதை பேஸை வச்சு தான் நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதுதான் வரும். சரியா, அது போன மாதம் அடித்தது, இது இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் அடித்தது. சரி, அப்போ நமக்கு அதை வேஸ்ட் பண்ணி தான் கொடுத்தான். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக மேட்ச் ஆகுது. 19 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. அங்கே 1 அங்கே 7 அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அது நமக்கு ஒரு கோட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 428. அடுத்து நமக்கு பாருங்கள் அந்த 8ஆம் நம்பர் இங்கே வச்சு 8-8-3 முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வேறு மாதிரி 0-0-5ன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 195, அதுக்கப்புறம் 991. சரியா, பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் நம்ம யாராவது நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரொம்பவே அதிகமான பெனிஃபிட்டு. ஏன்னா 299 மட்டும்தான் நம்ம கேட்குறோம். அதிகமான காசெல்லாம் நம்ம வச்சு கேட்குறதே கிடையாது. ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு டிஃபன் சாப்பிட்ற காசு கூட நம்ம முடிஞ்சிடணும். ஏன்னா நமக்கு பெரிய அளவில் நாச்சேன் இவ்வளோ காசை இவ்வளோ காசை கொடுத்துட்டேன்னு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக வந்து அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நான் இவ்வளோ காசா அப்படின்னு நீங்கள் யாரும் இப்போ எப்படி இர்ஃபான் பிரியாணிக்கே நமக்கு எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணாங்களா, அது மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம ஒரு சேவை பண்ணுறோன்னா அவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும், அவங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கணும். ஏழைகளும் நம்மளால் பங்கேற்க முடியுங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சா எல்லாமே உலகமே நல்லாயிருக்கும். பட் அதுக்காக தான் சொல்கிறேன். நான் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வாங்க. நம்ம இதில் வந்து மற்றவங்களாம் வந்து வெறும் 199 ரூபா 299 ரூபா கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காசு அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் 30 ரூபாவுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இதில் ஒரு 30 ரூபா வருது, நமக்கு டியர் வந்து ஒரு 90 ரூபா, மொத்தம் 120 ரூபாவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உங்களுக்கு இந்த 299 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். அதுலேயும் குறிப்பாக காசு தான் முக்கியம்னு சொல்லியிருக்கோம்ன்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 239 ரூபாய்க்கே இருக்குது. நீங்கள் அதை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் நம்பர் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். கண்டிப்பாக வரும். ஏன்னா மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எதுக்காக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து டியரில் வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பர் எடுத்து கொடுக்குறோம். அது நிறைய பேர் போடுறதே இல்லை. அதை சும்மா பார்த்துட்டு போயிடுறாங்க. பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் நம்ம அதை எவ்வளோ கஷ்டப்படுறோம், எத்தனை வந்து அந்த நம்பருக்கு கொண்டு வரக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கேஎலுக்கே நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆகலை அடுத்த பிரச்சனை. ஆனால் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ சும்மா நீங்கள் எல்லா நம்பரும் எடுத்தோடனே வந்துருமா, அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி நீங்கள் பாலை தயிராக்கணும்னா எத்தனை ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அது மாதிரி தான் இதுவும். ஒரு நம்பர் நமக்கு வின்னிங் நம்பராக கொண்டு வரணும், அதுக்கு நிறைய கேட்டகரிஸில் அதில் பொருந்தணும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நான் ஒரு கடை சும்மா ஏன்னா தானே ஒரு நாளைக்கு வரும், 2 நாளைக்கு வரும், 3 நாளைக்கு வருமா, வராது. அதுக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் பண்ணணும். ஒரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடணும், அந்த அனுபவம் வேணும். ஒவ்வொரு கம்பெனி எப்படி ஆடிக்கிறாங்க, இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்து தான் ஒரு வின்னிங் நம்பரை கொண்டு வர வேண்டியதாக இருக்க தவிர சும்மா ரேண்டமாக கொண்டு வரது இல்லை. இப்போ போன மாதம் பாருங்கள் 199. இதை வச்சு நம்ம ஒரு அடுத்த ரிசல்ட்டே கொண்டு வர முடிஞ்சுன்னா கொண்டு வர முடியும். சும்மா அதை விட்டுட்டு நமக்கு அது இல்லாமல் சும்மா வெறும் நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒரு நம்பரை கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியாது தான். அப்போ ஒரு அனுபவங்கிறது நமக்கு முக்கியம். அது இருந்தால் தான் நமக்கு அடுத்து வின்னிங் நம்பர் என்ன வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு வந்து இந்த நாளைக்கு வந்து பெண்டிங் நம்பர் வருமானா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் பெண்டிங் வரும். ஏன்னா போன வாரத்தில் வந்து 199 நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் 1ஆம் நம்பர்லாம் அதிகமாக பெண்டிங் இருந்துச்சு. அதே மாதிரி 9ஆம் நம்பர் பெண்டிங் இருந்துச்சு, அதுவும் எடுத்துருந்தாங்க. அதுபோல் நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். யாருக்காச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். நிறையவே வாய்ப்புகள் இருந்துச்சு. அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். சரியா, அதே வகையில் வந்து 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போல் 6, பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, சி போலில் வந்து நமக்கு 6. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் 1, பி போலில் 1, சி போலில் வந்து ஒரு 9. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போலில் வந்து 10, ஒரு 7, சி போலில் 16,
26 2 போர்டுமே பெண்டிங். அடுத்து நமக்கு 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 12 7 1 ஸோ ஒரு போர்டு தான் பெண்டிங்கு. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 29 2 12 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக 5ஆம் நம்பர் சரியா. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் 4 8 17 ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கு. அடுத்து வந்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 2 பி போர்டில் 9 சி போர்டில் 9 அப்போ பார்க்க போனாக்கா இதில் ஒரு போர்டு தான் நாளையோட பெண்டிங் ஆகும். அடுத்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 2 பி போர்டில் வந்து உங்களுக்கு 2 சி போர்டில் வந்து ஒரு 23 நாலு பெண்டிங் ஆல்மோஸ்ட் இதுவும் 2 போர்டு பெண்டிங்கு. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 23 பி போர்டில் 6 சி போர்டில் 6 தான் அவ்வளோதான் பெண்டிங்கு. 0 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 5 பி போர்டில் 2 சி போர்டில் 3 இவ்வளோ தான் பெண்டிங். இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு வந்த கணக்கு என்னென்னா ஆல் போர்டு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 4 நம்பர் இந்த இடங்க. எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 3ஆம் நம்பர் இந்த இடங்க. எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 0 இந்த இடங்க. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 9ஆம் நம்பர். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்ச மாதிரி தெரிஞ்சுது. பட் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 985 852 982 அடுத்து 525 592 285 அதே மாதிரி 528 852 582 அடுத்து வந்து 258 அதே போல் 529 இதுக்குள்ளே தான் நமக்கு பேசிக்காக மேட்ச் ஆகுது. இதை கனெக்ட் பண்ணி தான் நானும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில நம்பர் நமக்கு அப்படி தான் வரும், அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுப்போம். அதே மாதிரி பவர் போர்டு நம்பர் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 98 85 82 52 25 58 59 92 28 85 95 82 59 அதே மாதிரி 58 29 52 28 29 சரியா. இதுக்குள்ளேயே நமக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். எனக்கும் பேசிக்காக வரக்கூடிய நம்பர்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தான் சொன்னோம். நீங்கள் நான் ரொம்ப தான் சொன்னேன், ஒரு ட்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹2.40 தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, அதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தா 120 ட்ரா டிவைட் பண்ணி பாருங்கள். 299 ப்ளஸ் டிவைடட் பை 120 அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வரும், ₹2.40 தான் வரும், அதுக்கு மேலே வராது சரியா. வகுத்தல் போட்டிங்கன்னா நமக்கு அதுதான் வரும், வேறு எதுவும் வராது சரியா. ₹2.40 தான் வரும். அதுக்குள்ளே தான் நமக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டுன்னு நினச்சிக்க வேண்டாம். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் வந்து ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்னா குறைஞ்சது ₹600 இல்லைன்னா ₹700 இப்படி தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, அது வெறும் 30 ட்ரா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, டியரும் சேர்த்து 90 ட்ரா கொடுக்குறோன்னா என்ன காரணம், காசு முக்கியம் இல்லை, இங்கே மக்களுக்கான சேவை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும், அதனால தான் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு சூப்பரான வரும். அதே போல் நமக்கு இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் மெயிலில் டவுட்டில் இருந்துச்சு, அந்த நம்பரை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 081 தான் நமக்கு வின்னிங் நம்பர் இல்லையா. இந்த 081 வின்னிங் நம்பருக்கு நமக்கு என்னென்ன நம்பர்கள் பேசிக்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் நம்பர் வரும், 0க்கு 2 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா, 8க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருங்கிறதும் பெனிஃபிட்டான நம்பர் தான் சரியா. இந்த 2 நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் பேசிக்காக வருது, அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். ஏன் 9ஆம் நம்பர் வருதுன்னா, போன வாரமே 9ஆம் நம்பர் வந்துச்சு, அதுபோல் இந்த வாரம் நமக்கு இன்றைக்கே வர வேண்டியது வரல, அதுக்கு பதிலாக 0 வந்துருச்சு. பக்கம் தான் 0 வர, அதாவது நான் என்ன சொன்னால் இந்த மாதம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 9 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று கொடுத்த மாதிரி இன்றைக்கி வந்துச்சு சரியா. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, இது வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னவா ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 0 மாறிடுச்சு. இல்லைன்னு வச்சுங்க, கொஞ்சம் மேலே போயிருந்துன்னு வச்சுங்க, நம்ம கொடுத்த நம்பர் இன்றைக்கி ஒரு சூப்பரான பாஸ் ஆகியிருந்திருக்கும் சரியா. அதனால தான் சொன்னேன் சரியா. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்துருந்தோம். அதே போல் நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்களில் 8ஆம் நம்பரும் கொஞ்சம் பெட்டர் தான். இன்னும் 8ஆம் நம்பர் நமக்கு திரும்ப நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்கிறதுனால தான் இந்த நம்பர் பேசிக்காக வரும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுங்க. இது ப்ளஸ் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பருங்க. பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அதையும் நம்ம பேஸாக வச்சு கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறோம், தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கான பெனிஃபிட்டான ஒரு வின்னிங்காக தான் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும்.